தளபதி விஜயனோட குட்டி ஸ்டோரி எல்லாருமே வந்து ஆர்வமா பாக்குறதுக்காண்டி ஆடியோ லான்ச் வெயிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி வந்து மலேசியாலையும் வந்து அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன குட்டி ஸ்டோரினா, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து போறாங்க சரிங்களா. அப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு ஆட்டோக்காரரை வந்து கொடையை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு சரிங்களா. அந்த ஆட்டோக்காரர்கிட்ட வந்து அந்த பெண் வந்து கேக்குது, இந்த மாதிரி வந்து நான் அந்த கொடையை எப்படி நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறது, வேற யாராவது தேவைப்படும்ல அந்த கொடை, அப்பா அவங்களுக்கு கொடுத்துருங்க, வேற யாருக்காவது ஹெல்ப் பண்றது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கர்ப்பிணி பெண் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு வயசானவர் வந்து மலையில நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து வயசானவர்கிட்ட வந்து அந்த கொடையை வந்து பாஸ் பண்றாங்க அந்த அம்மா. அந்த வயசானவர் கேட்கும்போது அவரும் அதே பதில் தான் வந்து அந்த அம்மாவும் சொல்லுது, வேற யாருக்காவது தேவைப்படும்ல அப்ப நீங்க கொடுத்துருங்க, வேற யாருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அந்த வயசானவர் அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஏற போகும்போது அங்க ஒரு வந்து பூக்கடை அம்மா வந்து மலையில நனைஞ்சிட்டே பூ ஊத்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட வந்து அந்த வயசானவர் வந்து அந்த கொடையை வந்து கொடுக்காரு. அந்த அம்மாட்டையும் வந்து யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துக்கோங்க, வேற யாருக்காவது தேவைப்படும்ல கொடை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த பெரியவர். அந்த வயசானவங்க அம்மா இருந்துட்டு ஒரு ஸ்கூல் குழந்தைய வந்து பாக்குறாங்க. அந்த ஸ்கூல் குழந்தை மலையில நினைஞ்சிட்டு வருது. அந்த ஸ்கூல் குழந்தைகிட்ட வந்து அந்த கொடையை வந்து அந்த அம்மா கொடுக்குது. கடைசியில வந்து அந்த ஸ்கூல் குழந்தையோட அப்பா வந்து மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம பொண்ணு சேஃபா வீட்டுக்கு வருவாளா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது, பதட்டத்தோட வாசல் நின்று பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கொடையோட வருது. நம்ம பொண்ணுகிட்ட எப்படா கொடை வந்துருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொடை வந்து கொடுத்ததே வந்து அவங்க அப்பா தான். அந்த ஆட்டோக்காரர் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாரு பாத்தீங்களா கர்ப்பிணி பண்ணிட்ட, அந்த ஆட்டோக்காரர் தான் வந்து கடைசி அந்த குழந்தை கொண்டு வர்ற கொடையோட அப்பா. அதனால வந்து விஜயன் இந்த கதை எதுக்கு சொல்றாங்கன்னா, எல்லாருமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி ஹாப்பியா இருங்க அப்படின்ட்டு. சின்ன சின்ன உதவி பண்ணாலும் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டே இருங்க. அதை சொல்றது தான் இந்த குட்டி கதை சரிங்களா. அது வெறும் இந்த அம்பர்லா தான் சரிங்களா. மலையில நினைக்கிறவங்களுக்கு ஒரு அம்பர்லா வந்து கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து எப்படி திருப்பி கொடுக்கேன்னு சொல்லும் போது வந்து வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி இந்த சின்ன கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த கொடை வந்து பாஸ் ஆகி கடைசியில வந்து யார் கொடுத்தாங்களோ கர்ப்பிணி பெண்கிட்ட அவர்கிட்டே வந்து கடைசியில வந்து சேருது. அதான் வந்து இந்த குட்டி ஸ்டோரி. என்ன சொல்ல வர்றாருன்னா விஜயனை வந்து எல்லாருக்குமே சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பெரிய ஹெல்ப்பாக இருந்தாலும் ஹெல்ப் தான். எல்லாருக்குமே வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டி ஸ்டோரியை வந்து முடிச்சிருக்காரு.